ஒரு முறை நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் போயிருந்தேன். அடிக்கடி மாதம் போவேன். நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே ஒரு போதகர் செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த செய்தியிலே அவர் சொன்ன ஒரு கருத்து, ஸ்கூல்ல எல்லாம் முதல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கூல்ல எல்லாம் முதல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் நம் தேவன் அப்படி அல்ல, முதல்ல டெஸ்ட் வச்சிடறாரு, அதுக்கப்புறம் தான் பாடம் என்று அவர் சொன்னார். நான் சொல்றது புரியுதா? நம் தேவன் எப்படியா முதலிலே டெஸ்ட், அதுக்கப்புறம் தான் பாடம் நடத்துவார்னு சொன்னாரு. உடனே அங்க வந்திருந்த பாஸ்டர்கள் எல்லாரும் விசுவாசிகளே கிடையாது, எல்லாருமே பாஸ்டர்கள் தான். பாஸ்டர்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா சொல்றாங்க. அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னாங்களா, எதற்கு சொன்னார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த காலத்தில் செய்தி கொடுப்பவருடைய அந்தஸ்து, நடை உடை பாவனை, அவருடைய உணர்ச்சி வசப்பட்ட நிலை, அவர் அழுதல், அவர் சிரித்தல், அவர் பாடுதல், அவர் டான்ஸ், இதை வைத்துதான் மனிதன் அவர் வழியாய் வரக்கூடிய சத்தியத்தை எடை போடுகிறான். மனிதன் எப்பவுமே எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் என்ன இருக்கோ இதை வைத்துதான் எடை போட்டுக் கொண்டிருக்கிறான். அதே போலதான் அன்றைய தினத்தில் முதல்ல பரீட்சை, அதுக்கப்புறம் தான் பாடம் என்று அவர் சொன்ன உடனே அங்கே வந்திருந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிரசங்கியார் நல்ல வேளை என்னுடைய ஆவி அங்க இருக்கிறதுனால பயந்துட்டார என்னவோ தெரியல. நல்ல வேளை முதலிலே பரீட்சை, இரண்டாவது தான் பாடம் என்று சொன்னார். ஒருவேளை என்னுடைய ஆவி அங்கே தடை செய்யாமல் இருந்திருந்தால் முதலிலே சோதனை, அதற்கு பிறகுதான் பாடம் என்று சொல்லியிருப்பார். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ வட்டாரத்தில், நம்முடைய பைபிள் காலேஜ் வித்தியாசமான பைபிள் காலேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெரும்பாலான இடங்களில் சோதனைக்கும் பரீட்சைக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. சோதனைக்கும் பரீட்சைக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. பரீட்சையும் சோதனையும் ஒன்று என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சோதனை வேறு, பரீட்சை வேறு. உங்களுக்கு தெரியும், சோதனை என்றால் டெம்ப்டேஷன், பரீட்சை என்றால் டெஸ்ட். டெம்ப்டேஷன் என்பது எதற்காக? டெம்ப்டேஷன் பொல்லாத காரியத்துக்காய், பாவ வழிக்காய், தீமையான காரியத்துக்காய் வருகிறதெல்லாம் டெம்ப்டேஷன், சோதனை. டெஸ்ட் எதுக்கு? டீச்சர்கள் இங்க இருக்கிறாங்க 2-3 பேரு. டெஸ்ட் எதுக்கு? பொல்லாத காரியத்துக்கா, தீமையான காரியத்துக்கா, நன்மையான காரியத்துக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு டெஸ்ட். டெஸ்டின் மூலமாய் டெஸ்டினுடைய எண்ட் ரிசல்ட் பொல்லாததா இருக்காது. டெஸ்டுடைய ரிசல்ட் பொல்லாததா இருக்காது. ஆனால் சோதனை பொல்லாததா இருக்கிறது. சோதனை என்பது டெம்ப்டேஷன். உங்களுக்கு தெரியும், பொல்லாங்கினால் சோதிக்கிறது தேவன் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவன் பிசாசு. யாக்கோபு 1:13 வாசியுங்கள் சீக்கிரம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நம்மால் சொல்லிட்டே இருப்பானாக. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார் யாக்கோபு. இந்த யாக்கோபு யாருன்னு சொல்லி கொடுத்தேன் நான் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவின் சகோதரன், இயேசுவின் சகோதரனே சொல்றாரு, சொல்லாதரா நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. வாசிங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. அப்புறம் அதனாலே அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இவன் செஞ்ச தப்பை யார் மேல போடுறான்? கடவுள் மேல. இது யாரு? சின்ன பிள்ளைங்க செய்யற வேலை இல்ல. ஸ்கூல்ல அப்படித்தான் சொல்லுவாங்க, அவன் செஞ்சான் சிஸ்டர், அவன் செஞ்சான் டீச்சர், இப்படிதான் சொல்லுவான். இதே போல கிறிஸ்தவ ஆரம்ப விசுவாசி சொன்னா பரவாயில்ல, இது பெரிய பெரிய தானை தலைவர்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய தானை தலைவர்கள், பிரதான தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை இது. தேவன் சோதிக்கிறார், பொல்லாங்கினால் சோதிக்கிறார் என்று சொல்லி, அது எப்படி வருதான்? அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு
இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்த வசனம். பின்பு ஆ. இச்சையானது கர்ப்பம் தரித்து இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை கற்பம் தரிக்கிறது. இச்சை எங்க இருந்து வருது? மனிதனுக்குள்ளேயே இச்சை இருக்கிறது. இருக்குதா இல்லையா? மாத்தால் இருக்கா? மனுஷனுக்குள்ளே இச்சை இருக்கிறது. இச்சையானது கர்ப்பம் தரித்து. இந்த இச்சை எப்படியா போய் கர்ப்பம் தரிக்க சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. பிசாசோடு உடல் உறவு கொண்டு பிசாசோடு சேர்ந்து நம்முடைய இச்சை பிசாசோடு சேர்ந்து கற்பம் தரிக்கிறது. கற்பம் தரித்து என்ன வருதான்? பாவத்தை பிறப்பிக்கும். கற்பத்தினுடைய முடிவு என்ன? கற்பம் பிறந்தால் பாவம். பிறக்காம அபாஷன் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு இல்ல, அபாஷன் ஆயிட்டா நல்லது. இச்சை இருக்கிறது மனுஷனுக்கு. பிசாசோட சேர்றான் மனுஷன் பரவாயில்ல, பிசாசோட சேர்றான் தப்புதான். ஆனாலும் இந்த லோகத்திலே பிசாசோட அடிக்கடி சேர்றான். அடிக்கடி சேர்த்து அடிக்கடி திரும்பி வந்துடுறான். ரைட். இச்சையானது கற்பம் தரிக்கிறது. கற்பம் தரித்தது உடனே அந்த கற்பம் பிறந்து விட்டால் அது பாவம். அப்புறம் பாவம் பூரணமாகும் போது இந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எந்த மரணம் இது? இரண்டாம் மரணம். இது சரீர மரணம் அல்ல. சரீர மரணம் நீ பாவம் செஞ்சாலும் செய்யாட்டியும் உனக்கு சரீர மரணம் உண்டு. இது தேவன் கொடுத்த தண்டனை, ஏதேன் தோட்டத்திலே கொடுத்த தண்டனை. நீ பாவம் செஞ்சாலும் செய்யாட்டியும் உனக்கு சரீர மரணம் உண்டு. சரிதானா? பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிவீல் பண்ற மாதிரி இருக்கா இப்போ? ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். பழசெல்லாம் ரிகர்சல் இதெல்லாம் நிச்சயமாய். அதனால்தான் பாவமே செய்யாத குழந்தை, கருவில இருக்கக்கூடிய குழந்தை எல்லாம் சாகுது. நம்மால என்ன நினைக்கிறான்? மரணம் என்ற உடனே சரீர மரணத்தை நினைக்கிறான். பாவத்தினால ஏன் சாகுறான் மனுஷன்? இல்லவே இல்லை. இது ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த தண்டனை இன்று வரைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த மரண தண்டனை எப்பொழுது மாறும்? ரகசிய வருகையிலே மாறும். வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமென். பாதாளம் என்றால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட பாதாளம் இது கல்லறை. கல்லறை. கல்லறையினாலே பரிசுத்தவான்களை அடைத்து வைக்க முடியாது. இயேசு வரும்போது கல்லறைகள் திறக்கப்படும். இயேசு உயிரோடு கொண்டு போய் விடுவார். அதனாலதான் பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? ஆமென். ரைட். ஆக இந்த இடத்துல சொல்லப்பட்ட மரணம் இது இரண்டாம் மரணம். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ரைட். ஆக பொல்லாங்கான காரியத்தினாலே சோதிக்கிறவன் பிசாசு தான், தேவன் அல்ல. அதுக்கு சப்போர்ட் கொடுக்கிறவர், கை கொடுக்கிறவர் யாரு? நம்ம தான். நம்ம ஒரு கை கொடுக்கிறோம், அவன் ஒரு கை கொடுக்கிறான், ஷேக் ஹேண்ட் கொடுக்கறாங்க. 2 பேரும் டாஸ்மாக்கு போறாங்க. ஆமாம், 2 பேரும் 5 ஸ்டார் போறாங்க, அட்டகாசம் பண்றாங்க இல்லையா? இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது பாவம் செஞ்சாலே நரகத்துக்கு போக மாட்டான். கவலைப்படாதீங்க. பாவம் செஞ்சாலே நரகத்துக்கு போக மாட்டான். பாவம் பூரணமானால் தான் நரகத்துக்கு போவான். பாவம் செஞ்ச பொழுதே அவன் மன்னிப்பு பெறுவதற்கு காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, தேவனோடு இணைந்து கொள்ள சமயம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு வேர்டும் நம்முடைய மக்களுக்கு புரியும்படியாக எழுதப்பட்ட வார்த்தைகள். ரைட். நம் தேவன் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18 வாசித்தால், வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே. யாரு சோதிக்கப்பட்டு? இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ சோதனை கொடுக்கிறது யாரு? புரிஞ்சுச்சா? இப்போ நம் தேவனுடைய எதிராளி தானே சோதனை கொடுக்கிறான். நம் தேவனுடைய எதிராளி யாரு? பிசாசினால் தானே தேவனுக்கு சோதனை வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவே சோதனை கொடுத்தாரா? சாத்தான் கொடுத்தான். அவனுக்கு பேரே சோதனைக்காரன். அப்போ இயேசு கிறிஸ்து பிசாசுடைய சோதனைகளுக்கு உட்பட்டு, சோதனைக்கு உட்பட்டு சோதனையிலே சிக்குண்டு அல்லோல கல்லோலப்படுகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆமென். சோதனையை இயேசுக்கு தந்தவன் பிசாசு. பிசாசு கொடுக்கிற பொல்லாத காரியத்திலே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். இயேசுடைய பிள்ளைகளும் சோதிக்கப்படுகிறார்கள். ஜெயம் கொடுக்கிறவர் நம் தேவன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்கள்.
மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் சோதனைப்பா. சோதனை என்றாலே பொல்லாத காரியம். இந்த பொல்லாத காரியம் மனுஷனுக்கு நேரிடுகிறதை தவிர வேற ஒண்ணு நடக்காது. பொல்லாத காரியத்தை ரொம்ப பயங்கரமான பொல்லாத சோதனை எதுங்க? என்னங்க ரொம்ப பயங்கரமான பொல்லாத சோதனை? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் கம்முன்னு இருக்கிறாங்களா? மரணம். மரணத்துக்கு மிஞ்சி பொல்லாத சோதனை உலகத்துல ஒண்ணுமே இல்ல. மிஞ்சி போனா அவனால அப் டு தட் பாயிண்ட் only he can do. சாட்டன் அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். ஏன்னா அவனுடைய தொழிலே என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். ஆக அவன் அப் டு அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் வர முடியும். ரைட். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். நம்மால சொல்லிடுறான் அவர் சோதிக்காமல் அப்படின்றான், போட்டுறாங்க. திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்காமல் அப்படின்னு சொல்லிடுறான். வசனம் அப்படி சொல்லு. திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு பை சாட்டன், சாத்தானால் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். நம்ம பிள்ளை அழுகிறத பார்த்தாவே அப்பா அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. சரிதானா? இப்போ பையனை அவங்க பெரிய டாக்டர் ஆகிட்டாங்க, இன்ஜினியர் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவனுக்கு கல்யாணமும் முடிச்சு கொடுத்தாச்சுன்னு வச்சுங்க. அவனை தனியா சம்பாரிச்சு பொழைச்சுக்கடான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அவன் அங்க போய் சம்பாரிச்சு பொழைச்சிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் அவனுக்கு துன்பங்கள் வருகிறது என்றால் அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. அதுபோலதான் உன்னையும் என்னையும் தேவன் ரட்சித்து, தேவன் தன்னுடைய வல்லமையை கொடுத்து, தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து, வசனம் என்ற வாளை கொடுத்து, எல்லா காரியத்தையும் செய்து நீ போய் பொழைச்சிக்கன்னு அனுப்பிவிட்டார். ஓநாய்களுக்குள்ள அனுப்பிவிட்டார். அவன் போய் அங்க போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவன் இதுக்கு மேலேயும் நம்ம பிள்ளை தாங்காது, இதுக்கு மேலேயும் நம்ம பிள்ளை தாங்காது. எப்போ நம்ம பிள்ளையா இருந்தா, பிள்ளை தேவனை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தால் தான் தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட எண்ணம் வரும். தேவனை நோக்கி பிள்ளை பார்க்கலன்னா கெட்டகுமாரங்க அதுதான், அவனே திரும்பி வந்தாதான். சரி வாசிங்க. சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இவ்வளவும் போட்ட விற்பாடும் சோதனை கொடுக்கிறது பிசாசு தான் சொன்னான்னா, சோதனை கொடுக்கிறது தேவன் தான் ஒரு ஆள் சொன்னான்னா, அப்ப என்ன அர்த்தம்? வசனத்துக்கு விரோதமாய் போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சோதனை கொடுக்கிறது பிசாசு, அந்த சோதனை விடுதலை கொடுக்கிறது தேவன். ரைட். பிசாசு நிறைய பாடுகளை கொடுக்கிறான், துன்பங்களை கொடுக்கிறான். அவன் சோதிக்கப்படுகிறதுனாலே பாடுகள் வருகின்றன. அவன் பல காரியத்திலே சோதிக்கிறான். கிறிஸ்துவின் நிமித்தமும் பாடுகள் வருகின்றன. கிறிஸ்துவ நிமித்தம் இல்லாம நம்முடைய சொந்த காரியத்தினாலும் பாடுகள் வருகின்றன. பாடுகள் சொன்னாலே நம்மால என்ன நினைக்கிறான்? கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகளை எடுத்துக்கிறதே இல்லை. பாடுகள் சொன்னோன்னே நம்மால் காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, அல்லது நமக்கு வரக்கூடிய வறுமை, கஷ்டம், வியாதி, அல்லது கடன் பிரச்சனை, வீட்டில் சமாதான குறைவு, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் பாடுகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் பாடுகள் தான். இது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொன்ன 14ஆம் வசனம். அது இச்சையானது அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு, வாசிங்களே, சோதிக்கப்படுகிறான். ஆக சோதனை ரெண்டு விதமாய் வருகிறது. ரெண்டுமே பிசாசால தான். சத்தமா? ஒன்னு நாம் விட்டு கொடுக்கிறதுனால, யாருக்கு? பிசாசுக்கு விட்டு கொடுக்கிறதுனால. இரண்டாவது கிறிஸ்துவின் நிமித்தம் பிசாசு நமக்கு தொல்லைகளை கொடுக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவன் ஆயிட்டாவே பிசாசுக்கு தொல்லை தான். கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு நிறைய தொல்லைகள் வருகின்றன. இந்த கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய தொல்லைகளிலிருந்தும் தேவன் விடுதலை கொடுக்க தயாராக இருக்கிறார். நாம செய்கிற பாவத்தின் நிமித்தம், பிசாசோடு சேர்ந்து செய்கிற காரியத்தின் நிமித்தம் வரக்கூடிய தொல்லைகளிலிருந்தும் விடுதலை கொடுக்க தேவன் தயாராக இருக்கிறார். இப்ப முதல்ல நமக்கு வரக்கூடிய சோதனை எதனால் வருகிறது, பாடுகள் எதனால் வருகிறது என்பதை கிறிஸ்தவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கிறிஸ்தவன் தெரிந்து கொண்டால் போதும், கிறிஸ்தவன் ஒரு நாளும் பதற மாட்டான்.
கிறிஸ்தவன் ஒரு நாளும் வீழ்ந்து போக மாட்டான். அவன் எழுந்து நடப்பான். அவன் வெற்றி கொள்ளுவான். கிறிஸ்தவனுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான் உண்டு. நம் தேவன் வெற்றியின் வேந்தன். நம் தேவன் வெற்றியை கொடுக்கிற தேவன். உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் உண்டு. மனிதனால் ஜெயிக்க முடியாது ஒன்றே ஒன்று. என்னது? மரணம். மரணத்தை மாத்திரம்தான் மனுஷனால் ஜெயிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தையும் ஜெயித்தார். உலகத்திலே ஒருவராலும் ஜெயிக்க முடியாத ஒன்றை நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜெயித்து விட்டார் என்றால் அந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம், நமக்குள்ளே அவர் நிச்சயமாய் நம்மால் எல்லாவற்றையுமே ஜெயிக்க முடியும். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நான் அடிக்கடி இந்த இதைத்தான் சொல்லுவேன். ஒரு டாக்டர், அவருக்கு மனைவி, அந்த மனைவிக்கு கேன்சர்ல செத்து போயிட்டாங்க. இவர் போய் கொல்லி வச்சுட்டு வர்றாரு. வர்ற வழியில ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு? எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கோர் மருந்தினை கண்டேனா, இருந்தால் அவளை எரியும் நெருப்பில் தன்னந்தனியே விடுவேனா, நமக்கும் மேலே ஒருவனடா. வர்றான் பாத்தீங்களா? என்னென்னமோ கண்டுபிடிச்சான். நான் பெரிய டாக்டர். நானு எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன். இந்த மரணத்துக்கு மருத்துவம் கண்டுபிடிக்க முடியலையே. மரணத்துக்கு என்று மருத்துவத்தை கண்டுபிடித்த ஒரே தேவன் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. மரணத்திற்கு மருந்தை கண்டுபிடித்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், ஒருத்தன் இல்லை. நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் அறிந்த தலைவனடா. ரட்சிக்கப்படாதவன் எழுதுற பாட்டுக்கு இதெல்லாம் ரட்சிக்கப்படாதவன் எழுதுறான். ஆமென். ரைட். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் சோதனையை கொடுப்பதில்லை, பிசாசு கொடுக்கிறான். பிசாசு கொடுப்பதற்கு மனிதன் விட்டு கொடுக்கிறான். சரிதானா? ரைட். ஒரு சில இப்போ கொஞ்சம் மாறி வருது. இப்போ ட்ரெண்ட் மாறுது தெரியுமா? ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி 18ஆம் நூற்றாண்டுல மனுஷன் எப்படி இருந்தான், 19 எப்படி இருந்தான், 20 எப்படி இருக்கான், 21 எப்படி இருக்கான், ட்ரெண்ட் மாறுது இல்ல? இப்போ அதற்கு ஏற்றபடி இப்ப ட்ரெண்ட் மாறுது. என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி இருந்தாங்க? வேஷ்டி கூட கட்ட மாட்டாங்க, கோமலம் கட்டிட்டு தான் இருப்பான். இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கான்? ஆனாவனா தெரியாதெல்லாம் பேண்ட் ஷர்ட். ஊர்ல எல்லாம் வில்லேஜ்ல எல்லாம் ஒரு ஆள் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தாவே போதும், போய் இவரு காலேஜில் படிச்சிருக்காருப்பா, பெரிய ஆளுப்பா, மரியாதை பயங்கரமா உண்டாங்க ஊர்ல எல்லாம். இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டாலுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. ஆனா பந்தா ஸ்டைல் பண்ணிட்டு வர்றாரு எல்லாரும். இந்த காலம் இது ட்ரெண்ட் மாறுது. அதுக்கேற்றபடி நம்முடைய பெந்தகோஸ்தே வட்டாரத்திலே, விசேஷமாய் கிறிஸ்தவ வட்டாரத்திலேயும் ட்ரெண்ட் மாறுது. எப்படி மாறுது? முந்தியெல்லாம் சொன்னால் சோதனையை தேவன் கொடுக்கிறார் என்று சொன்ன காலம் ஒரு காலம். இப்போ தேவன் சோதனையை கொடுப்பதில்லை, தேவன் சோதனையை அனுமதிக்கிறார். ட்ரெண்ட் மாறுது. இப்ப எப்படி சொல்றான்? தேவன் சோதனையை அனுமதிக்கிறார் என்று சொல்ல ஆரம்பித்தான். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், கொடுக்கிறாருங்கிறதுக்கு அனுமதிக்கிறாருங்கிறதுக்கு என்னையா வித்தியாசம்? நம்ம ஆட்களுக்கு புரியல. ஒரு அப்பா இருக்காரு, தன்னுடைய பையனுக்கு தன் கையினாலேயே பணத்தை எடுத்து கொடுக்கிறார். இந்தப்பா வச்சுக்கப்பா, செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்கிறார். இதுக்கு பேர் என்ன? கொடுக்கிறது. அது அந்த மாதிரி கொடுக்காம பர்ஸ்ல இருக்குது எடுத்துக்கோ, பெர்மிஷன் கொடுக்கிறாரு. பேங்க்ல இருக்குது எடுத்துக்கோ, பெர்மிஷன் கொடுக்கிறாரு. அல்லது அம்மா கிட்ட இருக்குது வாங்கிக்கோ, பெர்மிஷன் கொடுக்கிறாரு. பெர்மிஷன் கொடுக்கறதும் கொடுக்கறது ரெண்டும் ஒண்ணுதானே? காதுல பூ சுத்துற வேலை இதெல்லாம். கிறிஸ்தவன் இன்னும் பகுத்தறிவாதியாய் மாறாத காரணத்தினாலே என்ன சொன்னாலும் நம்ம தான் ஆட்களை பார்த்து தானே பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆட்களை பார்த்து பிரசங்கத்தை கேட்கிறோம். பிரசங்கத்தை பார்த்து ஆட்களை எடை போடுறது இல்லை. ஆட்களை பார்த்து பிரசங்கத்தை பார்க்கறதுனால, பிரசங்கத்தை கேட்கறதுனால அவன் என்ன சொன்னாலும் ஆமேன் ஆமேன் சொல்லி சொல்லி பழக்கமாய் போய் என்ன அதுக்கேற்றபடி டென்ஷன் ஏற்றி விட்டுருவாங்களே. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் டென்ஷன், பயங்கர டென்ஷன் ஆகி அவர் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லுகிற அளவுக்கு ஆகி போயிருது. அதனால கொடுக்கிறதும் அனுமதிக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான், வித்தியாசமே இல்லை. ஆக நம் தேவன் சோதனையை கொடுப்பதும் இல்லை, சோதனையை நமக்கு அனுமதிக்கிறதும் இல்லை. அவனுடைய தொழில். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இந்த வசனத்தை மறக்கவே கூடாது நம்ம எல்லாரும். அவன் பேரே திருடன். திருடனுக்கு சப்போர்ட் போனான் கிறிஸ்தவன், அப்ப இவனும் திருடன் தான். திருடனுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் போனான், அவன் யாரு? திருடன் தான். சவுல் ஒருத்தர் இருந்தான்,
ஸ்தேவான் சாகும்போது ஸ்தேவானுடைய ட்ரெஸ் எல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்தானா. அப்ப இவனும் கொலைகாரன். ரைட்டா? ரைட், வாசிங்க. ஐயா, நானும் உனக்கு திருடவல்லே, கொல்லவல்லே, அழிக்கவல்லே, நான் ஜீவன் உண்டாகிற வந்திருக்கிறேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்திருக்கிறேன் அவர் சொல்லியும் கூட இல்லை இல்லை சோதிக்க இயேசு அனுமதி கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தானா எப்படி? இப்படி பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். எங்கிருந்து வந்தான்? ஆதி முதலே, ஆதி முதலே, ஏதேன் முதற்கொண்டு, ஏதேனுக்கு முன்னாலேயே. ஆக இந்த பிசாசானவனுக்கு அப்பக்கப்ப தேவன் பெர்மிஷன் கொடுக்கிறது இல்லை. ஆதி முதற்கொண்டு, ஆதி என்றால் டேட்லெஸ் பாஸ்ட் வச்சுக்க வேண்டியதான். இத ஆதி என்றால் டேட்லெஸ் பாஸ்ட், எப்போன்னு சொல்ல முடியாது. ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். ஆக பிசாசானவனுக்கு என்றைக்கு அவன் பரலோக துதி மண்டபத்திலிருந்து, இந்த மண்டபம் ஆராதனை மண்டபம் இல்ல, பரலோக துதி மண்டபம் ஆராதனை மண்டபம் ரெண்டு ஒண்ணுதான். ரைட்? துதி மண்டபத்திலிருந்து ஆராதனை மண்டபத்திலிருந்து என்றைக்கு அவன் கீழே விழ தள்ளப்பட்டானோ அன்று முதற்கொண்டு அவன் இதே பவரோட தான் இருந்துகிட்டு இருக்கிறான். தேவன் கொடுத்த வல்லமையை பிசாசிடமிருந்து இதுவரைக்கும் வாங்கவே இல்லை, வாங்கவும் மாட்டார். நம் தேவன் கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவன் அல்ல. சரிதானா? ஒரு மாதிரி பாக்குறீங்களா? தேவன் கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவன் அல்ல. ரோமர்ல போட்டிருக்கல, அவர் கிருபை. ரோமர் 9 சீக்கிரம் எடுங்க. அதான் எது? பதினொன்னு 29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவரை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்கள், அவரை அழைத்த அழைப்பு மாறாது. கிருபையைத்தான் வரமெல்லாம் கொடுக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் வரம் கொடுக்கறாங்கன்னா நம்ம ரொம்ப உத்தமரு, சத்திய புத்திரரு, அதுக்காக கொடுக்கல. ஒண்ணு கிருபையாய்த்தான் கொடுக்கிறார் வரங்கள் எல்லாம். கிருபையாய் கொடுக்கிற வரத்தை அவர் ஒரு நாளும் திருப்பி எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ வரம் கொடுத்துட்டாரு ஒரு ஆளுக்கு, வரம் கொடுத்தாலும் ரொம்ப அட்டகாச பெருவழி ஆயிட்டான் வச்சுங்க, அவனுக்கு கொடுத்த வரத்தை எடுத்துட்டு வர எடுக்கவே மாட்டார். அதுக்கு ஆதாரங்கள் ஏராளமா உங்களுக்கு பைபிள் காலேஜ் சொல்லி கொடுத்திருக்கிறேன் வேதத்திலிருந்து. ஆக அதனால இப்ப எல்லாரும் செய்யக்கூடிய அற்புத அடையாளங்கள் ஏதாச்சும் ஒரு காரியங்களை வச்சு இந்த ஆளு பெரிய ஆளு, நல்லவரு, வல்லவரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்பவோ கொடுத்திருக்காரு தேவன், அவ்வளவுதான். ஓடிட்டு இருக்குது, அவ்வளவுதான். எப்படியோ தேவனுடைய நாமம் மகிமைப்படுது, அவ்வளவுதான். பவுலப்போஸ்தலன் அப்படித்தான் சொல்லுகிறான். மார்க்க பேதங்கள் இருக்கிறது நல்லது, எப்படியோ எப்படியோ தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, அவ்வளவுதான். நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ரைட்? ஆனால் நம்ம அந்த ஆட்களை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டாதான் சொல்ல. ரைட்? தேவன் கொடுத்த வரங்கள், கிருபை வரங்கள் மாறாதவை. நம் தேவன் கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவனே அல்ல. உன்னையும் என்னையும் இப்போ உயர்ந்த நிலைக்கு வச்சுட்டாரு இருக்குல்ல, வச்சுட்டாரா? நம்ம எல்லாரையும் எந்த லெவலுக்கு வந்திருக்கிறீங்க? எல்லாரும் அவருடைய பிள்ளைங்கிற லெவலுக்கு வந்திருக்கிறீங்க. பரவாயில்லையே, சந்தோஷம். அப்புறம் அவரோட கூட உட்கார அளவுக்கு வந்துட்டீங்க. ரைட். தயாநிதி மரம் அவங்க தாத்தா பக்கத்துல உட்கார மாட்டேங்கிறான், நம்ம அவரோட கூட உட்காருக்கிறோம். அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டோம் நம்ம. அவன் ரைட். அப்புறம் வேற மனவாட்டி ஆயிட்டோம், ஆளுதான். பெட்ரூம் வரைக்கும் போயாச்சு இல்ல? வெரி குட். அப்புறம் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஆளாயிட்டோம் நம்ம. அப்ப இவ்வளவு பெரிய ஆளாயிட்ட நம்ம திடீரென்று வீழ்ந்து போயிட்டோம்னு வச்சுங்க, அவர் நமக்கு கொடுத்த வரங்கள், ஆசீர்வாதங்கள், அன்பு எல்லாத்தையும் இல்லாம வைக்கிறவரா? அப்புறம் எதுக்கு அப்புறம் எதுக்கு கெட்டகுமாரன் கதை? தேவையில்லாத கதை அதெல்லாம் போ இல்ல. எப்பொழுது அந்த கெட்டகுமாரன் வருவான் 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 என்று காத்துக் கொண்டிருக்கிறார். சகோதரர் சொன்னார், ஜோஷுவா சொன்னார், கெட்டகுமாரன் சொல்லக்கூடாது, அவனை நல்ல குமாரன் சொல்லணுமா? நல்ல குமாரன் கதை என்ன சொல்லணுமா? அதை சோதரம். ஆக எப்ப அவன் வருவான் தான் காத்துட்டு இருக்கார ஒழிய அவனை அத்தோட விட்டுல. அவரு அப்படியே அவனுக்கு கொடுத்த சொத்தெல்லாம் திருப்பி புடிங்கல. கொடுத்தவர் கொடுத்தவர் தான். ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சமா சொத்து இருக்குது,
சும்மா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருந்தா நம்ம மாதிரி ஆட்களாம் புடிங்கிடுவோம் இல்ல. அவர்கிட்ட ஐஸ்வர்ய சம்பர்னு அது அள்ள அள்ள குறையாத, அது என்ன ஒரு ஆளு பேர் இருக்குல்ல, குண்டா ஒருத்தர் இருப்பான குபேரன், பின்னால ஒரு மூட்டையை போட்டுக்கிட்டு வயிறு அப்படி வச்சுட்டு ஒரு மாதிரி இருப்பாரு குபேரன். தெரியுமா உங்களுக்கு? பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் அவரு. சரி சரி சரி, ஆண்டவனுக்கே கடன் கொடுக்கறானா ஒருத்தர். அப்ப ஆண்டவனே மோசமான ஆண்டவன் தான் போறது. சரி, பெருமாளுக்கே கடன் கொடுத்திருக்காரு. இந்த குபேரனுடைய ஒரு சின்ன பொம்மை எங்க வீட்டுல இருந்துச்சு. அது பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. நல்ல ஒரு நாள் நம்ம சத்யதாஸ் வந்தாரு. பார்த்தா இது என்ன அங்கிள் குபேரன் எல்லாம் அங்க வச்சிருக்காங்க, நாலாம் வைக்கலப்பா, கஸ்தூர்பாய் போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டேன். அவ்வளவுதான். இப்போ அதை எங்கேயோ கொண்டு ஒளிய வச்சுட்டாங்க. குபேரனை காணாம. இப்போ குபேரனை காணலங்கிறதுனால நமக்கு சொத்து இல்லாம போயிருமா? தேவனை காணலன்னு சொன்னாலே சொத்து இல்லாம போகாது. தெரியுமா உங்களுக்கு? தேவனை காணவில்லை, தேவனை விட்டு நீ விலகி போனாலும் கூட தேவன் உனக்கு கொடுத்த சொத்து இருக்கும். தெரியுமா? அந்த டயத்துல தான் பிசாசு தான் வேலையை காட்டுவான். இவர் தேவனை விட்டு விலகி போயிருக்காரு, இவரை இன்னும் கொஞ்சம் நொடிக்க வச்சிருவோம், அவன் வேலையை ஆரம்பிச்சிருவோம். அப்பதான் அப்ப நமக்கு பாதுகாப்பே இல்லாத போது அவனால் ஈஸியா எல்லா வேலையும் செய்ய முடியும். சரிதானா? ரைட். ஆக ஆதி முதலே பிசாசானவன் கொலைபாதகனா இருக்கான். ஆதி முதலே அவன் செய்ய நினைத்தை செய்ய என்று தேவன் பெர்மிஷன் கொடுத்துட்டார். எப்போ? ஆரம்பத்திலேயே. அதனால இடையில ஒன்னும் பிசாசுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதே இல்லை. ரைட். அதனால பிசாசானவன் தனக்கு கொடுத்த பெர்மிஷன் படியே ஓடிட்டு இருக்கிறான். ரைட். நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசானவனுடைய தலையை நசுக்கி விட்டாரே, அப்படி என்றால் இவனுக்கு பவர் எல்லாம் போயிருக்குமே, வல்லமை எல்லாம் இருக்காதே நிறைய பேருடைய எண்ணங்கள். ரைட் தானே? பெர்க்மான்ஸ் வேற பாட்டு, சாத்தான் நம் காலின் கீழே, பொய் பாட்டு இது. இன்னும் சாத்தான் நம் காலுக்கு கீழே வரவில்லை. ரோமர் 14:20 வாசிங்க. இன்னும் சாத்தான் நம் காலுக்கு கீழே வரவில்லை. எப்போ வரப்போறான் பாருங்க. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இயேசு தன்னுடைய 2ஆம் வருகையில தான் சாத்தானை நசுக்கி போடுவார். அப்பதான் சாத்தான் நம் காலின் கீழே. பின்னால நடக்கிறதே முன்கூட்டியே சந்தோஷமா பாடுறாரு அவர். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. ரைட். பின்னால நடக்கிறது சரிதானா? நம்ம ஆட்கள் அப்படித்தானே, குழந்தைகள் உண்டாச்சுன்னா முதல் மாசமே பேபியை பத்தி நினைச்சிட்டு உட்காந்துருப்பான் எல்லாரும். பின்னால நடக்கிறதே முன்கூட்டியே சந்தோஷப்பட்டு இருக்கலாம் எல்லாரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. 1 Corinthians 15:25 இருக்குது. வாசிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அவர் ஆளுகை செய்ய வேண்டும். எப்போ அவர் ஆளுகை செய்ய போறாரு? இப்போ ஸ்பிரிச்சுவல் ஆளுகை, ஆவிக்குரிய ஆளுகை தான். இப்போ ஆக்சுவல் ஆளுகை எப்போ? 1000 வருஷ ஆட்சி. அந்த ஆட்சி முடிஞ்ச ஒருபாடுதான் சாத்தான் கம்ப்ளீட்டா காலுக்கு கீழே போடப்படுகிறது. சரிதானா? ரைட். ஆக அதுவரைக்கும் சாத்தானுக்கு வல்லமை உண்டு. அப்ப சிலுவையில என்னையா செஞ்சார் அவரு? நிறைய பேருடைய கேள்வி இல்ல. அப்ப சிலுவையில பிசாசு ஜெயிச்சார் அப்படி இப்படிலாம் சொல்றாங்களே, என்னையா அது? அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் கடைசி வரைக்கும் அவனுக்கு வல்லமை இருக்குதாமே, அப்பதான் காலை கீழே போடுவாராமே. நிறைய பேருடைய கேள்வி எழுதலாம். நம்ம ஆட்டு கேட்கறது இல்லை. ஏன்னா கேட்டா நம்ம ஊழியக்காரர் என்ன சொல்லுவார்? அதிக பிரசங்க ஏபி உட்கார், நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது, பேசாம இதெல்லாம் கேட்கக்கூடாதியா, நான் என்ன சொல்றேன்னு அதை அப்படியே ஏத்துக்கணும், நீ அவ்வளவுதான். நம்மால அப்படி இல்ல, நம்ம அப்படி இல்ல, எதா இருந்தாலும் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். அவன் கேட்டு கேட்டு நம்ம எல்லாம் யார் தெரியுமா? அந்த இவன் ஒருத்தன் விஷமுடி செத்தான யாரவன், ஒரு பெரிய ஆள் ஒருத்தன், சாக்ரட்டிஸ். ஏன், எதற்கு, எப்படி? இதுதான் கேள்வி, அவனுடைய கேள்விய. இந்த கேள்வி நாமும் கேட்கணும். சும்மா பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. எதை படிச்சாலும் சரி, ஏன், எதற்கு, எப்படி, ஏன், எதுக்கு, எப்படி நடக்கும், இப்படியே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு படிக்க படிக்க அசைக்கப்படுவதில்லை. அசைக்கவே முடியாது நம்மள எல்லாரையும். இப்ப நம்ம அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்பக்கப்ப. ஏன் இந்த கேள்வி கேட்கறது இல்ல? அதனாலதான் ஏதோ சொல்றத வச்சு இந்த காதுல வாங்கிட்டு 2 ஓட்டை போட்டார்ல, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறது, அதுக்கு தான் 2 ஓட்டைய. அவர் இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணாரு, நேரடியாக ஓட்ட போட்டிருந்தாரு வச்சுங்க, இது கூட உள்ள போகாது. இப்போ கொஞ்சம் இது இங்க இருந்து வாங்கி இதுக்குள்ள உள்ள போய் அப்புறம் இங்க இருந்தா இப்படி போகுது வெளியே.
அது கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கிறாரு, அதையும் நம்புறது இல்லையே, உடனே விட்டுறான் வெளியே. பரவாயில்ல, எப்படியோ போட்டோம். ஆனாலும் நம் தேவன் நம்மை பற்றி ஆதி முதற்கொண்டே ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, இவன் ஆதி முதற்கொண்டே இவனுக்கு பவர் கொடுத்தாச்சு. அப்படி என்றால் சிலுவையிலே தேவன் என்னதான் செஞ்சாரு? சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார் போட்டிருக்கா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு வெற்றி சிறந்தாரா, சிலுவையிலே வெற்றி சிறந்தாரா? பீட்டர் பிரதர் சொல்லுங்க, சிலுவையிலே ஜெயிச்சாரா, உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் ஜெயிச்சாரா? தெரியல அவருக்கு. நிறைய பேர் பிரசங்கம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் மரணத்தை பரிகரித்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லவே இல்ல, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்னையா வெற்றி சிலுவையில் அவருக்கு? சிலுவையில் என்ன வெற்றி? என்னங்க? சரி, அதெல்லாம் எக்ஸாம்பிள். மரண அதிகாரியாகிய பிசாசினாலே நம் தேவன் மரிக்கவில்லை. மரணத்துக்கு அதிகாரி யாரு? டெத் ஆபீசர் யாரு? எபிரேயர் 2:14 டெத் ஆபீசர். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு அவனை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். அவன் டெத் ஆபீசரு. இவர் யாருன்னு சொல்லுவேன் நானு? லைஃப் ஆபீசர் இவரு. ஆக டெத் ஆபீசரை மரணத்தின் போதே ஜெயித்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தான் சாகடிக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தான். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே, காயின் ஆபேல் காரியத்திலிருந்து, ஆதாம் காரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை இல்லாமலே ஆக்க வேண்டும் என்று பிளான் அவனுக்கு. கடைசி வரைக்கும் சிலுவை மரணம் வரைக்கும் அவனுடைய பிளான் இருந்தது. சிலுவை மரணத்திலேயும் அவரை சாகடிச்சலாம் பண்ணா இல்ல, சாகடிக்க முடியல. இவரே தன்னுடைய ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இவரே தன்னுடைய ஜீவனை விட்டார். அதனாலதான் அந்த பிரதர் சொன்னார், மனோர் பிரதர் சொன்னார், பத்தி மறக்காம சொன்னாரு, செத்தவங்க எல்லாம் எப்படி சாவாங்க? செத்தவர் போலதான் தலை சாயும். எங்க அம்மா சாகும்போது நான் பார்த்தேன், செத்தவர் போலதான் தலை சாயும். இவர் தலையை சாய்த்து மரித்தார், தானே மரித்தார். மரண அதிகாரிக்கு இடம் கொடுக்கவில்லை. மரண அதிகாரி என் தேவனை மரணத்துக்குள் கொண்டு போக முடியவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். சோதன் நம் தேவன் பெரியவர். ஆக சிலுவையிலேயே வெற்றி சிறந்து விட்டார் நம் தேவன் இயேசு கிறிஸ்து. சரி, அப்படி சொல்லிட்டு வேதம் என்ன சொல்லுது? நீங்களும் பிசாசை ஜெயிக்க வேண்டும். என்னடா இது? அவர் தான் ஜெயிச்சு முடிச்சுட்டாரு, அப்புறம் நான் ஏன் ஜெயிக்கணும்? நிறைய பேருடைய கேள்வி இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் போய் நீங்க பைபிள் காலேஜ் முடிச்சோன்னு உலகத்துக்கு போறீங்க, உலகத்தில் உள்ளவங்க கேட்பான் இதெல்லாம். ஏசு சிலுவையிலே பிசாசு ஜெயிச்சிட்டாருங்கிற, அப்புறம் திரும்ப பிசாசு சோதனை வருதுன்ற, பிசாசு ஆடுதுன்ற, ஓடுதுன்ற, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? நீ பிசாசை நீ ஜெயிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஏன்? உங்களுக்கு இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ஊர்ல, இதே எக்ஸாம்பிள் தான் சொல்றது நான் எப்பவுமே. ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அந்த ஸ்கூலுக்காரன் போறான், ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் போய் ஜெயிக்கிறான். கடைசியில ஃபைனல் டோர்னமெண்ட் நடக்குது. ஃபைனல் டோர்னமெண்ட்ல ரெண்டு பேரும் ஈக்குவல் பவர் உள்ளவங்க தானே ஃபைனல் டோர்னமெண்ட்ல, ரைட்? ஃபைனல்ல அப்ப இந்த ஸ்கூல், நம்ம ஸ்கூல் விடுதலை கிறிஸ்துவின் சபை ஒரு சைட்ல நிக்குதுன்னு வச்சுங்களேன். இன்னொரு சர்ச்சு, ஒரு சர்ச்செல்லாம் சொல்லிடுறாங்க, அது வேற தொல்ல. சேவியர் உங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கிறான்னு சொல்லிடுவான் நிறைய பேர். அது வேற. ஏதோ ஒரு சர்ச்சு வச்சுங்கோ, பிசாசின் சபைன்னு வச்சுங்களேன், சாத்தான் சபை. ஆமா, அண்ணா நகர்ல இருக்குல்ல, அது போல சாத்தான் சபைன்னு வச்சுக்கோ ஒரு பேர். இப்போ நிக்குது, சண்டை போடுது. சண்டை போடும்போது இயேசு கிறிஸ்து மரணத்தின் போது பிசாசை ஜெயித்து விட்டார். பிசாசு ஓடியே போனான், அவ்வளவுதான். திரும்ப டோர்னமெண்ட் வந்துச்சுன்னா எதிராளி இந்த ஸ்கூலை எதிர்த்து வர்றதுக்கு தைரியம் இருக்குமா அவனுக்கு? மனுஷர்களுக்குள்ளே தைரியம் இருக்காது, அது வேற விஷயம். ஆனா நம் தேவன் எவ்வளவு சர்வ வல்லவர் என்று அவன் அறிந்து விட்டான். அதுக்கப்புறம் இவரை எதிர்த்து அவனால போட்டி போடவே முடியாது. இவர் பேரை கேட்டாவே, எப்பா எந்த ஸ்கூல்யா வருது? ஓ, விடுதலை கிறிஸ்டியன் சபை ஸ்கூலா? வேண்டாப்பா, நான் வரல, சண்டைக்கே வரமாட்டேன், ஓடிடுவான். அப்போ இயேசுவின் பேரை கேட்டாலே ஓடிடுவான். இயேசு பிசாசை சிலுவையிலே ஜெயித்தார்.
அதுக்கப்புறம் இயேசுவின் பெயரை கேட்டாலே ஓடி போயிடுவான். அதனால நீ என்ன செய்யணும்? நீ இயேசுவின் பெயரை சுமந்தவனாய் உலகத்திலே வாழ்ந்து பார். நீ இயேசுவின் பெயரை சுமந்த இயேசுடைய ஆளாய் இருந்தால் போதும், இயேசுடைய பேரை கேட்டா போதும். அந்த பிசாசு இன்னமும் அவன் அடுத்தவங்கள்ட்டையும் போய் ஜெயிக்கலாங்கிற ஐடியா இருக்குமா இருக்காதா? அவன்கிட்ட கூட வல்லமையெல்லாம் புடுங்கல, வல்லமையெல்லாம் புடுங்கவே இல்லை. அப்ப எல்லாத்துக்கிட்டையும் போய் ஜெயிக்கலாம் போயிட்டு இயேசு போய் இயேசுகிட்ட தோத்து போயிட்டேன் பரவாயில்ல, இயேசுவை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகள்லாம் இருக்குல்ல, இவங்ககிட்ட எல்லாம் போய் மோதி பார்ப்போம் அப்படிங்கிற ஐடியால வர்றான். அவன் வந்தோடனே நம்ம என்ன செய்யறான்? ஓ, நான் எங்க அப்பனுக்கு பிறந்தவன் தெரியுமா உனக்கு? நான் யாரு சாதாரண ஆளுன்னு நினைச்சிய? எங்க அப்பனுக்கு பிறந்தவன் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. அப்பா இது இயேசுக்கு மேல பெரிய இயேசுப்பா, ஓடியே போயிருவான். அதனாலதான் பிசாசுக்கு எதிர்த்து வெல்லுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசோட சண்டை போடுங்கள் எங்கேயாச்சும் வசனம் இருக்கா? எதிர்த்து தான் நிக்கணும், எதிர்த்து நிக்க திராணி இருக்கணும். வேற சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் போட்டுட்டு மிலிட்டரி மேன் மாதிரி நில்லு, தளபதி மாதிரி மாறி நில்லு, அவ்வளவுதான். பார்த்தாலே ஓடியே போவான், எதிர்த்து நின்றால் ஓடியே போவான், அவ்வளவுதான். ஆக பிசாசானவனுக்கு இன்னும் வல்லமை இருக்கிறது, இன்னும் வல்லமை இருக்கிறது, இன்னும் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறான். இயேசுடைய பேரை கேட்டாலே ஓடி போயிடுவான் பயந்துகிட்டு. ஏன்னா சிலை மரணத்திலே அவன் தோற்றே போனவன், அதுக்கப்புறம் எழும்பவே முடியாது அவனால. ரைட், சோதரம். ஆக இப்படிப்பட்ட பிசாசானவன் சோதனையை கொடுத்து கொண்டிருக்கிறான். விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனையை கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்போ நம்மால் எப்படி பிரசங்கம் பண்ணா, பிசாசு சோதனை கொடுக்கல, தேவன் சோதனை கொடுக்கிறார், அனுமதிக்கிறார். அப்புறம் அந்த பையன் அழுகுறான், அப்பா காய்ச்சல் வருது, அப்பா வயிற்று வலிக்குதுன்னு அழுகுறானா, உடனே அவர் வரார், ஒரு இன்ஜெக்ஷன் போறார், மருந்து போறார். இது எப்படின்னா பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிறது, தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிறது. இந்த வேலையா நம் தேவன் செய்வாரு. அதனால இந்த பாட்டு பாடுறதில்லை நான். எந்த பாட்டு? சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். இது பொய். ஆனால் இயேசு கைவிடார், தாராய் வந்து ரட்சிப்பார். இது பொய்க்கு மேல பெரிய பொய். அவரே உத்தரவு கொடுத்துட்டு, எங்க வாத்தியார் கூட என்னை போய் அந்த கிணத்துல போய் விளையாடுறான்னு சொல்ல மாட்டாரு, குளத்துக்கு போடான்னு சொல்ல மாட்டாரு. இவரே பர்மிஷன் கொடுத்துட்டு அப்புறமா இவரே அவனை போய் விரட்டுறதுக்கு வந்தாருன்னா அவர் தேவனா? அவரே நம் தேவனுடைய மகிமையை குலைப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. நம் தேவன் அன்பை காட்டுகிறவர், அரவணைக்கிறவர், சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். அவர் சோதிக்கப்பட்டார், அதனால நம்மை சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் அவர். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உடனே யோபு விஷயத்துல தேவன் அனுமதி கொடுக்கலையா? நிறைய பேருடைய கேள்வி. இதை பத்தி எல்லாம் படிச்சுக்கணும் நம்ம. அதனால புதிதாய் வந்தவர்களும் புக்ல வாங்கி படிச்சீங்க, ஆராய்ச்சி புத்தகங்கள் நிறைய இருக்கு, படிச்சீங்க. யோபு விஷயத்திலையும் தேவன் அனுமதியும் கொடுக்கல, சோதிக்கவும் இல்ல. ரைட். இப்போ உங்களுக்கு நம் தேவனுடைய குணாதிசயமே, நம் தேவனுடைய கேரக்டரே சாயலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். எபேசியர் 2:10 ரொம்ப முக்கியமான வசனம், வாசிங்க. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவனுடைய செய்கையே என்னங்க? நற்கிரியைகள் செய்கிறது தான் தேவனுடைய செய்கை. நம்மால பொல்லாத கிரியையும் தேவன் செய்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது இந்துக்கள் தான் இல்லம்மா குப்பாபாய், இந்துக்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. கத்தி எடுத்துட்டு வருவாரு, வெட்ட வருவாரு, மாரியாத்தா காளியாத்தாம்பா என்னமோ சொல்லுவான் ஒரு காலத்துல. அவங்க எல்லாம் சகோதரி தான், அவங்க தான் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. நம் மூலமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே நான் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். அடிக்கடி சொல்லுவேன் நான். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நம் மூலமாய் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார். செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்றாங்க அவங்க. கர்த்தர் நல்லவர், சோதரம். ஆக அந்த இந்து சாமி, அந்த மாதிரி சாமிகள் தான் வெட்டும் குத்தும். நம்ம சாமி வெட்டுறதில்லை, குத்துறதில்லை. அரவணைக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார், முத்தமிடுகிறார், உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். நீ அறியாமல் இருக்கும் பொழுதே உன்னை அரவணைக்கிறார், நீ அறியாமல் இருக்கும் பொழுதே பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். ரைட். யாக்கோபு 1:17 வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வானத்திலிருந்து உண்டாகி
ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாம் நன்மையான காரியம் முழுவதும் தேவன் தான். அவர் நன்மையே செய்கிறவர். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, தேவன் புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு புதிய கற்பனையை கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு புதிய கற்பனையை கொடுத்திருக்கிறார். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. யோவான் 13:34 வாசிங்க. நீங்கள் ஒருவரோடு அன்பாயிருங்கள், நான் உங்களை அன்பாயிருந்தேன். நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லியாச்சு இது. ஆனா அதோட சேர்ந்து அடுத்த வசனம் தான் முக்கியம். நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரோடு அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் அந்த கட்டளை வேதத்திலே கொடுக்கப்படாத கட்டளை. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல. நம் தேவன் எப்ப அன்பா இருந்தார் பிரதர்? அவருக்கு பிள்ளையா இருக்கும்போதா? நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் பிசாசோடு இருக்கையில், நான் எதிரியாய் பிசாசனுடைய கூடாரத்துக்குள்ள இருக்கும் பொழுது, நான் எதிரியாய் இருக்கும் பொழுது, பாவியாய் இருக்கும் பொழுது தேவன் என் மேலே அன்பு கூர்ந்தார். பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ நமக்கு எதிராளி மேல அன்பு காட்டக்கூடிய அன்புதான் புதிய ஏற்பாட்டு அன்பு. ஒரு கணத்துல அடிச்சா என்ன செய்யணுமா? மறு கணத்துல திருப்பி கொடு. அப்படியா? திருப்பி காட்டு. இதெல்லாம் வாயில சொல்றதுதான் இருக்குது. எங்க யாரு செய்யறல்ல? செய்யறதே இல்லைன்றாங்க நிறைய பேர். ரைட், பரவாயில்ல. ஆனால் நாம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். ரைட். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒரு அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புதிதான கட்டளையை கொடுக்கிற தேவன் தன்னுடைய கேரக்டருக்கு மிஞ்சி பொல்லாத காரியத்தினாலே சோதிப்பாரா? தன்னுடைய கேரக்டருக்கு மிஞ்சி சோதிக்கவே மாட்டார். பிசாசுதான் பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இந்த விஷயம் நமக்கு தெரியாதனால ஓசியா 4:6 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். அப்புறம் நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு. ஓ, பாஸ்டாவே இருக்க மாட்டேன். ஒரு பாஸ்டும் பரலோகத்துக்கு வர மாட்டேன். போ, நான் சொல்ல, வசனம் சொல்லுது. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். பாத்தியா? வசனத்திலே எல்லாம் போட்டிருக்கு நான் யாருன்னு சொல்லி. இந்த வசனத்தை மறந்து விட்டான் ஊழியக்காரன். அப்படித்தான் போட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சில ஆளு தான் ஊழியக்காரன். புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் ஊழியக்காரன். சரிதானா? 1 பேதுரு 2:9 தெரியும் உங்களுக்கு. ஆக நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள். அப்ப நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஓ, நம்ம செஞ்ச தப்புக்கு யார் மாற்றாங்க? பிள்ளைகள் மாற்றாங்க. பத்தியா? ரைட். ஆக அறிவு வேணும். பொல்லாத காரியத்தை யார் கொடுக்கிறார்கள்? சோதனையை யார் கொடுக்கிறார்கள்? இப்படிப்பட்ட அறிவு நம்ம ஆட்களுக்கு வேணும். அது தெரியாம வாய் புளிச்சிச்சோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லாதையாம்பாங்க நிறைய பேர். தெரியுமா? ஏன் தெரியுமா? மாங்காய் சாப்பிட்றாங்கல்ல, மாங்காய் புளிக்கும்ல. மாங்காய் கடிச்சு சாப்பிடும் போது புளிக்கும்னு வச்சுங்கள. புளிக்கும் போது யாராச்சும் கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுங்க, கொதாப்புதான்னு ஒரு மாதிரி தான் பேசுவான். அப்போதைக்கு என்ன பேசுறானே சரியா வராது. அதனாலதான் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பிசாசுடைய செயலை தேவனுடைய செயலுக்கு ஒப்பிட்டு பேசாதே. சரிதா? ரைட். நிறைய பேருடைய காரியம். ஆதியாகமம் 22:1 இதை வச்சுக்கிட்டு ஆபிரகாமை தேவன் சோதிக்கவில்லையா? பத்தியா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். பைபிள்ல நிறைய இடங்கள்ல டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. இது டெம்ப்ட்னு போட்டிருக்கா, டெஸ்ட்னு போட்டிருக்கா. நம்ம இதுவரைக்கும் படிச்சிட்டோம். பொல்லாத காரியங்களை தேவன் செய்ய மாட்டார். நரபலியை கொடுக்க வைக்க மாட்டார் தேவன். ஆக இது டெஸ்டா இருக்கலாம், டெம்ப்டா இருக்காது, சோதனையாய் நிச்சயமாய் இருக்காது. மூல பாஷையிலே நாகா, NA
CAH, நாகா என்று போடப்பட்டிருக்கிறது. டு டெஸ்ட், டு ப்ரூவ், டு ப்ரொக்ளைம். ஆக ஆபிரகாம் நல்லவன் நீதிமான் என்று உலகத்திற்கு காட்டுவதற்காய், ஆபிரகாம் பரீட்சையிலே தேறிவிட்டான் என்று உலகத்திற்கு காட்டுவதற்காய் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். இது பொல்லாத காரியம் அல்ல, இது தேவன் கொடுத்த பரீட்சை. இது தேவன் கொடுத்த பரீட்சை. ரைட். இப்போ தேவன் பரீட்சை கொடுக்கிறாரா? நரபலி இடத்தானே கூட்டி போச்சுனாரு, மனுஷ பலி இடத்தானே, ஈசாக்கு பலி இடத்தானே கூட்டி போச்சுனாரு. பலியிட சொல்லி கூப்பிடுறாரு. இதெல்லாம் பிசாசுடைய வேலை தானே, இல்லையா? சரிதானே? பலியிடத்தான் கூட்டிக் கொண்டு போக சொன்னார். ஆனால் இந்த பொல்லாங்கான காரியத்தை நம் தேவன் நம் மூலமாகவோ அல்லது நாம் அந்த பொல்லாங்கான காரியத்தை நாம் அனுபவிக்கவோ தேவன் விடமாட்டார். பொல்லாங்கான காரியத்தை நம்மை அனுபவிக்க விடவே மாட்டார். போனா படுக்க வச்சான் ஈசாக்க, கட்டையெல்லாம் அடுக்குனா, கத்தி எடுத்தான். ஆபிரகாமுக்கு ஒன்றும் தெரியல. மனுஷ பலியை தேவன் விரும்ப மாட்டார் என்ற விஷயம் அவனுக்கு தெரியல. அவன் இன்னும் பழைய காலத்துல இருக்கான். நம்ம கூட அப்படித்தானே. இந்துல இருந்து வந்தோம்னா பழைய இந்து பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கேத்தலிக்ல இருந்து வந்தோம்னா கேத்தலிக் பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சிஎஸ்சி இருந்து வந்தா அந்த பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். முழுமையா இருக்கு. அதனாலதான் நாத்தியனா இருந்து வந்துட்டான்னா பிரச்சனையே இல்லை. ஆமாம், சரிதானா? அவனுக்கு எந்த பாரம்பரியமும் இருக்காது, கவலையே இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் அப்படித்தான். அதனாலதான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு கவலை இல்லாம இருக்கிறேன் நான். சரி, நிறைய பேருக்கு அது வேற, அங்கிட்டும் பார்க்க வேண்டியிருக்கு, இங்கிட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களையும் அரவணைக்கணும், இவங்களையும் அரவணைக்கணும். பெரிய தொல்லையா பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க நிறைய பேர். ரைட். நமக்கு அந்த தொல்லையே இல்லை. ரைட். இப்ப பாருங்க, ஆபிரகாம் கத்தி எடுத்தான், வெட்ட போனான். கர்த்தர் என்ன சொன்னாரு? பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. இதே இது தேவன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பி இருந்தால் வெட்டவும் விட்டுருப்பாரு, சாகவும் அடிச்சிருப்பாரு, கொஞ்ச நேரம் ஆபிரகாம அழுகவும் விட்டுருப்பாரு. சரிதானா? அல்லது கம்ப்ளீட்டா அவனை கொண்டு போய் ஈசாக்க கொண்டு போய் குழியில போட்டு புதைக்க வச்சுட்டு திரும்ப ஒரு 15 வருஷம் கழிச்சு இன்னொரு புள்ள பிறக்கட்டும் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாரு. சொல்ல முடியாதுல்ல. கஷ்டப்பட நம் தேவன் அப்படியெல்லாம் கஷ்டத்தை உருவாக்குறவரே இல்லை. ஆமாம். இவன் எப்படிப்பட்டவனாக்கிறான், இவனை டெஸ்ட் பண்றேன் நான். ரைட். அவ்வளவுதான். டெஸ்ட் பண்ணும்போது கூட கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்பட, பொல்லாத கிரியைகள் வெளிப்பட தேவன் விட மாட்டார். பொல்லாத கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்பட விட மாட்டார். இப்படி நிறைய டெஸ்ட் உள்ள காரியங்களை 1-2 மாதம் சொல்றேன். லாசரு மரித்து போய்விட்டான். லாசரு மரித்து போனோடனே 3 நாள் கழிச்சு ஏசப்பா வர்றாரு வீட்டுக்கு. வர்றாரா? வந்த உடனே மரியாதை மாத்தாள் எல்லாம் அழுகுறாங்க. பரவாயில்ல. உடனே அவர் என்ன சொல்றாரு? அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? வரும்போதெல்லாம் உனக்கு சோறு போட்டானே ஐயா, நன்றி கிட்ட வயல, இப்படி கூட நினைச்சிருப்பாங்க. சொல்ல முடியாது, எப்படி எப்படியோ. ரைட். ஆனாலும் இவரு அதை பத்தி எல்லாம் கவலையே படல. போயான்ட்டு கடைசியில என்ன சொன்னாரு? அதுல நம்மால் பிரசங்கம் தெரியுமா? இயேசு கண்ணீர் விட்டார்னு ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? அதுல இவரும் லாசரு செத்து போனதுக்காக இவரும் சேர்ந்து அழுதாரு அப்படின்னு நம்ம ஆட்களும் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். இவனும் ஆமேன் அல்லேலூயா கை தூக்குறான். யார? நம்மாலு. இயேசு லாசரு மரித்ததுக்காய் கண்ணீர் விட்டார் என்றால் அவர் பிற்பாடு அற்புதங்களை செய்யவே தேவையில்லை. அப்புறம் அவர் பைத்தியக்கார ஆண்டவர் ஆயிடுவாரு. அழுகிற வேலை, அதுக்கப்புறமா அற்புதம் செய்யற வேலை, இன்னும் அது அவரு எதற்காக அழுதார் தேவன்? அதான் முக்கியம். ரட்சகர் நான் வந்து விட்டேன், விடுதலை நாயகன் வந்து விட்டேன், ஜீவனை கொடுக்கிற தேவன் வந்து விட்டேன், இன்னமும் நீ அழுதுகிட்டு இருக்கிறியே, என் மேல உனக்கு விசுவாசம் இல்லையே, என் மேல விசுவாசம் இல்லாம இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறியே சொல்லி இவர் அழுகிறார். பாவம். கெத்செமனே தோட்டத்தில் அழுக அழுகை இந்த அழுகை, இதே அழுகைதான். அங்கே ஓசன்னா பாடி குருத்தோலை பிடித்துக் கொண்டு வரும்பொழுது எருசலேமை பார்த்து அழுத அழுகை இதே அழுகைதான். இப்படி இன்னும் என் மேல விசுவாசம் இல்லாம இருக்காங்களே என்ற அழுகை இன்றைக்கும் தேவன் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வருகை தாமதமா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? என்னமா? அநேக ரட்சிக்கப்படணும் இல்ல, இப்படித்தான் எல்லாம் சொல்றாங்க. நிறைய இடங்களுக்கு பிரசங்கமே போல இன்னும், அதனாலதான் டிலே ஆகுது. இல்லவே இல்லை. வாசிங்க.
1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 3:10. 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். யார் மேல பொறுமையா இருக்கிறாமா? நம்ம தான் இன்னும் மாறல. பேதுரு தன்னையும் சேர்த்து சொல்லிக்கிறாரு. நம்ம இன்னும் 100க்கு 100 வரல. அல்லது பாஸ் மார்க்னாச்சும் வரல. இல்ல பாஸ் மார்க் மட்டும் போல இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வரல, நிறைய மார்க் வாங்கி கொண்டு போகணும்னு விரும்புறாரு அவரு. நமக்காகத்தான் தேவன் டிலே பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால சீக்கிரம் வாரும் ஐயா, சீக்கிரம் வாரும். என்னுடைய மனைவி சொல்லுவா அடிக்கடி, சீக்கிரம் வந்து நம்மள எல்லாரையும் கூட்டி போயிட்டா நல்லா இருக்குமே அடிபாவம். கரெக்ட். ஏன்னா அவங்க எல்லாரும் மொத்தமா போலான்னு ஐடியா. அங்க போய் முடிச்சு முன்னாடி இருக்கலாம்னு ஐடியா. அந்த தொழிலே கிடையாது அங்க போய். சரி, ரைட். அதனால நம் தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நாம் முழுமையாய் மனமாற்றம் அடையணும். இன்னும் கிறிஸ்தவ வட்டாரம் முழுமையாய் மனமாற்றம் அடையவில்லை. கிறிஸ்தவ வட்டாரம் இந்த பைபிள் 66 புத்தகமும் கிறிஸ்தவனுக்கு எழுதின பைபிள் தான், வேற யாருக்கு இல்ல. புறஜாதிக்காரனுக்கு எழுதப்பட்ட பைபிள் அல்ல இது. இந்துக்களுக்கு எழுதப்பட்ட பைபிள் இல்ல, முஸ்லீமுக்கு எழுதப்பட்ட பைபிள் இல்ல. இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட பைபிள், நமக்காக சொல்லப்பட்ட பைபிள். அதனால எவனாச்சும் இந்து முஸ்லீம் கொடுத்து பைபிளை படின்னு கொடுக்காதீங்க. அப்புறம் அவன் படிச்சு விட்டு காயினுக்கு பொண்டாட்டி யாரியான்னு கேட்பான். முத கேள்வி தேவையா? அதெல்லாம் நமக்கு நம்மால்தான் படிக்கணும். இத ரட்சிக்கப்பட்டவன் தான் படிக்கணும். இத ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் பைபிளே கொடுக்கணும் படிக்க சொல்லி. ரட்சிக்கப்படாதுக்கு முன்னாலே கொடுக்கவே கூடாது பைபிள். இப்பெல்லாம் ஓசியா ஊரா கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க. சுவிசேஷத்தை கொடுக்குறேன், லூக்கா கொடுக்குறேன், யோவான் கொடுக்குறேன். அவன் எல்லாம் படிச்சு படிச்சு பார்த்து ஒன்னொன்னு கேள்வி கேட்டு வச்சிருப்பான். எங்க அண்ணன் ஒருத்தர் தான், அவனுக்கு நான் தெரியாதனமா பைத்தியக்காரத்தனமா பைபிளை கொடுத்துட்டேன் படியான்னு சொல்லி. கிறிஸ்துக்குள்ள வரத்துக்கு ஒரு வழின்னு சொல்லி பெந்தகோஸ்காரங்க எனக்கு சொல்லி கொடுத்தது, பைபிளை கொடுத்துட்டேன். உடனே அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நானும் என்னுடைய மனைவி போறோம், ஒன்னொன்னு கோடு கோடு போட்டு வச்சு அதுக்கு பக்கத்துல கேள்விகள் தான் எழுதி வச்சிருக்கான். இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அப்போ அது இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு காணவன். சரி, வாயா மெட்ராஸுக்கு ஒரு நாளைக்கெல்லாம் சொல்றது. நான் வந்தாரு, மெட்ராஸுக்கு வந்தாரு, ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்தாரு, அது வேற விஷயம். ரைட். அதனால ரட்சிக்கப்படாத மக்களுக்கு பைபிள் கொடுக்காத. ரைட். ஓசியில கொடுக்காத பைபிள. ஓசியில வாங்கி கொடுத்தா அது ஆசீர்வாதம் நினைச்சிருக்கிறான் நிறைய பேர். பெந்தகோஸ்துக்காரன் இல்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், வஸ்திரத்தை விற்றாயிலும் பட்டயத்தை வாங்கிக்கொள். வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். வாங்க பாருங்க, லூக்கா 22:36. இது போய் எல்லா இடத்துக்கிட்டையும் சொல்லணும். ஓசியில கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க எல்லாத்துக்கிட்டையும் போய். வாசி. அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். சரி. பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன் என்னையா பட்டயம்? உனக்கு கத்தி வேணுமா? வசனம் வெறும் பட்டயம். இந்த பட்டயம் இல்லாதவன் என்ன செய்யணுமா? ஓசியில வாங்கக்கூடாது பைபிள். ஓசியில எவனாச்சும் கொடுப்பானா? இது பாஸ்டர் பண்ற வேலை இதெல்லாம். அதனால பணம் கொடுத்தனாச்சும் வாங்கினா தான் அவன் பைபிள் நினைச்சு படிப்பான். பணம் கொடுத்து வாங்கினா தாங்க படிப்பான், இல்லையா? இல்லன்னா கண்டமணி பிச்சுவான். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எடுத்து தொடச்சு கடிச்சிட்டு கொண்டு வருவாரு அவரு. இந்த வேலையே இருக்கக்கூடாது. காசு கொடுத்து வாங்கினதான். காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்கினா பத்திரமா வச்சுக்கிறோம்ல. காசு கொடுத்து எல்லாம் ரேடியோ டிவி ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தோம்னா பத்திரமா வச்சுக்கிறோம்ல. ஓசியில கிடைச்சுன்னா ஓட்டுங்க. அப்படி அல்ல. ரைட். 22:36. ரைட், பரவாயில்ல. ஆக இப்போ லாசர் வீட்டுக்கு போயிட்டாரு தேவன். லாசர் செத்து போயிட்டாங்க, அழுகுறாங்க எல்லாரும். உடனே இவர் என்ன சொல்றாரு? லாசர்வை எங்கே புதைத்திருக்கிறீர்கள் கேட்டாரா? அந்த இடத்துக்கு கூட்டி போங்க. ரைட், போனாரு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அங்க போய் நின்று அங்க ஒரு அழுக போறாரு போல இவரு. எல்லாரும் அப்படித்தானங்க நினைப்பாங்க. பாரு, எங்க தலைமை போதகர் எங்களுடைய அப்பாவுடைய கல்லறைக்கு வந்து அங்க இருந்து முழங்கால் படிட்டு ஜெபித்து விட்டு போனார். அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பெருமை அதெல்லாம் அவங்களுக்கு. அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய நண்பன் லாசருடைய கல்லறையை நோக்கி போகிறார். கூட்டம் பின்னால போயிட்டே இருக்கு. எம்ஜிஆர் பின்னால கூட்டம் போற மாதிரி போயிட்டே இருக்கும் பயங்கரமா. நான் போனோடனே அங்க போய் நின்னாரு. நின்ன உடனே அவர் சொன்ன அங்கதான் கர்த்தர் நம் தேவன் உன்னுடைய விசுவாசத்துக்கு டெஸ்ட் பண்றாரு. அவர் எப்பவுமே டெஸ்ட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபெய்த். உனக்கு பரீட்சை வைக்கிறது பூரா உன்னுடைய விசுவாசத்துக்காகத்தான் பரீட்சை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்த்தார், ஆபிரகாம் ஜெயித்தான். இப்ப இங்க விசுவாசம் மார்த்தாள் மரியாளுடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சை பார்க்கிறாரு. கல்ல இயேசு
கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, மார்த்தாள் தாங்க கில்லாடி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்றார். ஏன் இது அவருக்கு தெரியாதோ? இந்த அம்மா சொல்லித்தான் தெரியணுமா? அவர் ஏன் கல்ல புரட்டி போடுன்றாரு? கல்ல புரட்டாமலே லாசரை வெளியே கொண்டு வர இவரால் முடியாதா? இவர் உயிர் தெழுந்த பொழுது மூடிய கல் புரட்டப்பட்டா உயிர் தெழுந்தது இல்லையே. அப்போ பூட்டிய கதவுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்தவராயிற்று இவரு. இவரால் எல்லாம் கூடுமாயிற்று. ஏன் கல்ல புரட்டி போட சொல்றாரு? அது நாருமே. அந்த அம்மா பதில். உடனே அவர் என்ன சொல்றாரு? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இங்கதான் பாயிண்ட். ஆனுவல் எக்ஸாம் ஆகஸ்ட் 9 ஒழுங்கா பரிசு எழுதுனீங்கன்னா உனக்கு பட்டம். இதுதான் டெஸ்ட், வேற ஒண்ணும் இல்ல. இந்த டெஸ்ட் டெம்ப்ட் கிடையாது, இது டெஸ்ட். அவன் டெம்ப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொல்லை. ரைட், பாருங்க அவர் என்ன சொல்றாரு? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, இப்ப சொல்ல அவர் கல்றைட்டு சொல்ல, எப்போ சொல்லியிருக்கிறாரு. எப்போதான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்பதான் சொன்னாரு நம்மால் பிரசங்கம் தெரியுமா? பெந்தகோஸ்காரன் பிரசங்கம் கல்றைட்டு தான் சொன்னாரு அப்படின்னு பிரசங்கம் எப்பவோ சொல்லிட்டாரு. இந்த அம்மா அதை மறந்துச்சு. வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இந்த வார்த்தை போன உடனே வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வார்த்தை தாயா, வார்த்தை போனா தான் மகிமை கிடைக்குது நமக்கு. இப்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவங்களுடைய இதயத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ அது வெளியே எடுத்துட்டார், ஸ்கிரீனை திறந்து விட்டாரு. ஓ, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். அவ்வளவுதான், அவங்களுக்கு ஐடியா வந்துருச்சு. இவர் சொல்றாரு, சொல்றதை செஞ்சிருவோம், விசுவாசிச்சிருவோம், தேவனுடைய மகிமையை பார்க்க போறோம். கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னையா செவி கொடுத்தாரு பிதா? பிதா என்ன செவி கொடுத்தாரு? இதெல்லாம் யாருங்க படிச்சா? ஏதோ கதை தாங்க எங்களுக்கு தெரியும். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் இந்த அம்மாவை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் அப்படின்றாரு. பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் குமாரனத்தில் வரான். சரிதானா? அப்ப பிதாவானவர் இந்த அம்மாவை இழுத்துக்கிட்டாரு. இப்போ அதனால இப்ப அந்த அம்மா இப்ப யார்கிட்ட வந்திருக்குது? குமாரனத்தில் வந்து நிற்கிறாள். ஆமென். ஆக இப்ப பிதாவுக்கு நன்றி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. வாசிங்க மறுபடியும். அதை பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு மாத்திரம் இல்ல, ஏசு அப்பா முத பையன், நீ நான் யாரு? 2வது பையன், 3வது பையன், 10வது பையன், 1000வது பையன். அவருக்கும் செவி கொடுப்பாரு, நமக்கும் செவி கொடுப்பாரு, எப்பவும் செவி கொடுப்பார். வாசிங்க. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அவர்கள் நிமித்தம் தான் சொன்னேன், நான் ஒன்னும் விசேஷமா ஒன்னும் சொல்லல. உனக்கு இது தெரியாதா? உனக்கு எல்லாம் தெரியும். இப்படி நான் சொல்றதுனால இங்க உள்ள மக்கள் தெரிஞ்சுக்கிட்டும், இப்போ பிதாவானவர் இழுத்துக்கொண்டாருன்னு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்றார். அதனால நம்ம சில நேரத்தில் ஜெபம் பண்ணும் போது கூட பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு விசுவாசம் வரும்படியாகவும் ஜெபம் பண்ணணும். சரிதானா? அதுக்காக பிரசங்கம் முழுவதும் ஜெபத்திலே பண்ணி விட்டுறாத. அவன் போர் அடிச்சு தூங்கி விழுந்து செத்தே போயிடுவான். அப்புறம் அது வேற தொல்லை. ரைட், வாசிங்க. அப்புறம் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இதை பத்தி சொல்லிட்டேன் முந்தியே நான். ரைட், பரவாயில்ல. அவர் ஏன் லாசர்னு கூப்பிட்டாரு? சும்மா உள்ள இருக்கிறவனே வெளியே வாடா, 4 நாளைக்கு முன்னால புதைச்சிருக்கிறது வெளியே வாடா அப்படின்னு சொல்லல. லாசருவே வெளியே வா. இந்த கல்லறைக்குள்ளே ஏராள கருப்பசாமி, பெரியசாமி, முத்துசாமின்னு இருப்பான். என்னங்க? அதனால பேரை விட்டு தான் கூப்பிடுற. அதே போல நம்மையும் பேர் விட்டு தான் கூப்பிடுவாரு. அவர் மத்தியாகத்தை நிற்கும் பொழுது நம்மையும் பேர் விட்டு தான் கூடுவாரு. ஹல்லேலூயா. அதனால பேரை மாத்துன்றேன் நான். பாயிண்ட் வந்துட்டேன் மத்தியப்போ. அதனால அன்னை தெய்வத்தின் பேரை வச்சுக்காதேன்றேன். ரைட் தானா?
அதனால பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகஸ்ட் 15 பட்டமளிப்பு விழாம் போது இந்து மதத்தோட இருந்தால் உனக்கு பட்டம் இல்லை. அதான் சொல்லிட்டேன் முந்தியே, மத மாற்றம் நிச்சயமாய் தேவை. மனம் மாறினால் மதம் மாறும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இன்னும் மனம் மாறல. உலகத்திலே கொடுக்கக்கூடிய சலுகைகள் உனக்கு தேவையில்லை. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற அந்த சலுகையே போதும் நமக்கு. ஆமாம் சார், ரைட். மாற்றாதவங்க 3 பேரா 4 பேரா? 4. அதெல்லாம் கணக்கு கரெக்டா வச்சிருக்காங்க. மார்க்கு 4 பேர் மாத்தல, 4 பேர் மாத்த போறாங்க. சத்யதாஸ் கிட்ட அப்ளிகேஷன் வாங்கிக்கிறாங்க. ஒரு அம்மா அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில்அப் எல்லாம் பண்ணி வச்சிருக்குது. அது சீக்கிரமா போட்டுற போகுது. ஆமாம் சரிதானா? ரைட் ரைட். ஆக இந்த பரீட்சையிலே அவர்கள் ஜெயித்தார்கள். இந்த பரீட்சை எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? இந்த பரீட்சையில எப்படி அவங்க ஜெயிச்சாங்க? விசுவாசத்தினால, வார்த்தையை விசுவாசத்தினால. அப்ப ஃபர்ஸ்ட் டீச்சிங், செகண்ட் தான் டெஸ்ட். சரிதானா? ஃபர்ஸ்ட் டீச்சிங், செகண்ட் தான் டெஸ்ட். என்னமா ஒரு மாதிரி பாக்குறீங்க? கேள்வி கேளுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டீச்சிங், அதுக்கப்புறம் தான் டெஸ்டிங். அவ்வளவுதான். அவர் அப்ப கூட கல்லை எடுத்து போடுங்க போது அந்த அம்மா சொல்றாங்க நாருன்னு சொல்றாங்க. உடனே நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் இப்படி சொல்லி இருக்கிறேனே, அந்த டீச்சிங் ஞாபகப்படுத்துறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, ஆமா இப்படிலாம் டீச் பண்ணிக்கார. வெரி குட், ரைட். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. கல்ல புரட்டியா? எத்தனை பேர் வந்து புரட்டிருப்பான் தெரியுமா? அதெல்லாம் சாதாரண கல் இல்லை. ஊருக்குள்ள வரும்போதே டீச் பண்ணிட்டாரு இல்ல? அவர் அதுக்கு முந்தைய சாப்பிடும் போதே டீச்சிங்க. சேவியர் மாதிரி அவரு சாப்பிடும் போது நிறைய டீச் பண்ணுவேன் நான். பத்திரிக்கையில டைனிங் டேபிள் உட்காந்துருக்கும் போதான் நிறைய டீச்சிங் பண்ணுவேன் நான். எங்க வீட்டுல எப்படி அவர் எப்பவுமே அந்த ஊருக்கு வரும்போது சாப்பிட தானே வர்றாரு. மார்த்தாள் மரியாதை சமைச்சு போடுவாங்க நல்லா அழகா. என்னம்மா பெய்த்துவோமா? ஜீசஸுடைய பெய்த்துவோமா அது பத்தில? ஏன்னா அவங்க அங்கிருந்து வந்தாங்கல்ல, அதனால பழைய ஞாபகம் அவங்களுக்கு வந்துருச்சு இப்போ. சரி, ஸ்தோத்திரம். ரைட். அங்கிருந்து வந்துட்டாங்க, திரும்பி அவங்க போகல. கவலைப்படாதீங்க, போக மாட்டாங்க. ரைட், ஸ்தோத்திரம். ரைட். சரி, இப்போ இந்த பரீட்சையிலே பொல்லாங்கு நடக்கவில்லை. அதான் மெயின் பாயிண்ட் நம்ம சொல்றது. தேவன் பரீட்சை பார்த்தார், ஆனால் பொல்லாங்கான காரியங்கள் நடக்கவில்லை. இன்னொரு காரியம் சொல்றேன். யோர்தான் நதியை கடக்க வேண்டும் யோசுவாவுடைய தலைமையில. யோர்தான் நதியை யோசுவாவுடைய தலைமையில கடக்க வேண்டும். அப்போ திடீரென்று யோர்தான் நதியிலே வெள்ளம் புறப்பட்டு ஓடுகிறது. எப்பவும் தண்ணி ஓடாது, கங்கை மாதிரி கிடையாது அது. இவங்க கானானை கடந்து போற நேரம் பார்த்து தண்ணி பயங்கரமா ஓடுது. யோர்தானை கடந்தால் என்ன இருக்குது? கானான். யோர்தான் எதற்கு அடையாளம்? பச்சைக்கெல்லாம் வரவில்லை, தண்ணி கிடையாதுமா. யோர்தான் எதுக்கு அடையாளம்? இல்ல, மாறு கிடையாது. எதுக்கு அடையாளம்? தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். பாத்தீங்களா, சாம் கரெக்டா சொல்லிட்டேன். ஞானஸ்தானம் விட்டாங்க அவங்க. தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு அடையாளம் யோர்தான். செங்கடலை தாண்டி போனது கிறிஸ்துவுக்குள்ளார் ஞானஸ்தானம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்டவன் அவன் ரட்சிப்புடைய முடிவு, ஆரம்ப ரட்சிப்பின் முடிவு யோர்தானை கடந்தால் தான் கானான் தேசம் கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாரும் யோர்தானை கடந்துட்டோமா? கானானுக்குள்ள இருக்கிறோமா? கானானுக்குள்ள இருக்கிறோமா? இங்க எல்லாம் எதிரி எல்லாம் இருக்கிறானா? எத்தனை விதமான எதிரி? 9 விதமான எதிரிகள். சரிதானா? எமோரியர், எபூசியர், ஏத்தியர், கானானியர், இப்படி 9 விதமான எதிரிகள் இருக்கிறானா? இப்போ அவன் கட்டி வச்சிருக்கிறான் வீடு, அவன் நட்டு வச்சிருக்கான் திராட்சை தோட்டம். நம்ம பிள்ளைகள் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. தேவனுடைய திட்டம் பத்தியா? 400 வருஷமா அடிமையா உட்காந்துருந்தான் அங்க. நீ அடிமையா தான் இருக்கிற, உனக்கு இங்க தோட்டமும் ரெடி, வீடு ரெடி, இங்க ரெடி பண்ணிட்டு இருக்காரு அவரு. நம் தேவன் அப்படிப்பட்ட தேவனுங்க. நம்ம பிள்ளைகள் ரொம்ப ஜாலியா இருக்கணும், அதான் அவருடைய ஆசை. நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பிரதர்? ஜாலியா இருக்கணும். நம்மால என்ன சொல்றான்? இந்த பூமியிலே கஷ்டம், கவலை, கண்ணீர், தூக்கம், ஆளுகை இப்படியே சொல்லிட்டு வந்துக்கிறான். இல்லவே இல்லை, நம்ம பிள்ளைகள் ஜாலியா இருக்கணும். அவர் சொல்றாரு, இம்மையிலே 100 ஆசீர்வாதம், மறுமையிலே நித்திய ஜீவன். இங்க இந்த ஆசீர்வாதம் மாத்திரம் காணாது, 2 வேணும் நமக்கு. இங்கேயும் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் நித்திய ஜீவன். இதுக்கு தான் தேவன் உன்னை என்னையும் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. சும்மா இங்க அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு 7 o'clock மாதிரி அப்படியே இருந்துகிட்டு இருந்தா பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட். இதெல்லாம் அழுதுகிட்டே இருக்கூடாது. இப்பதான் மாத்தால் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பல இருக்கிறாங்க.
அதுக்கு முந்தியெல்லாம் அழுதுட்டே உட்காந்துருப்பாங்க அவங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, மெடிக்கல் சிஸ்டம் அப்பதான், இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. சரி, அழுகிற வேலையே இருக்கக்கூடாது. நம்ம இந்த உலகத்திலே நீயும் நானும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். அவருடைய நாமம் மகிழப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். நீ யாருன்னு சொன்னா என்ன சொல்லணும்? இயேசுடைய பிள்ளைப்பா. இயேசுடைய பிள்ளையா இருக்கிறதாயா இவன் இப்படி இருக்கிறான். ஈசாக்கை பார்த்து அப்படித்தான் சொன்னாங்க, யோசேப்பை பார்த்து அப்படித்தான் சொன்னாங்க. உங்க தேவன் உன்னோடு இருக்கிறாரியா, அதனால நீ வெட்டும் போதெல்லாம் தண்ணி வருது, நாங்க வெட்டினா தண்ணி வர மாட்டேங்குது. நீ பஞ்சத்துல விதைக்கிற 100 மடங்கு அறுவடை, நாங்க நல்ல தண்ணி இருக்கும்போது கூட விதைக்கிறோம், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ இங்க செழிப்பாய் சந்தோஷமாய் நம்ம இங்க இருக்கணும். இந்த உலக ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, பரலோகத்திலும் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ரைட், யோர்தானை தாண்டி போகணும், கானானுக்கு போகணும். இப்போ யோர்தானிலே வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போறான். யார்? ஆசாரிகள் தூக்கிட்டு போறானா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? என்னங்க? அப்புறம் அது ஒண்ணுதானே. முதல்ல வார்த்தைன்னு சொல்லாத, ஏன்னா அதையே சொல்லிட்டு அதுலயே கேள்வி கேட்டுவான் எல்லாரும். முதல்ல நீ என்ன சொல்லணும்னா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனின் தளிர்த்த கோல் அப்படி சொல்லுங்க. எதிரி எப்படியோ அதுக்கேற்றபடி பதில் சொல்லணும் நம்ம. சரி, ஆரோனின் தளிர்த்த கோல், அப்புறம் மன்னா வைக்கப்பட்ட பொறுப்பாளர். மன்னா இல்லையா? மன்னாவும் இருக்குது. அப்புறம் உடன்படிக்கையின் கற்பலகை, அதான் தேவனுடைய வார்த்தை, 10 கமாண்ட்மெண்ட். இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. இதை தூக்கிட்டு போறான். இப்ப யோர்தானை கடந்து போகணும். எப்படி போறது? இப்போ தண்ணி வந்துருச்ச, கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னுடைய காலை எடுத்து முன்னால வைடா தண்ணிக்குள்ளன்றாரு. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக என்றார். வாசிங்க. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றார். வாசிங்க, அவ்வளவுதானா? சரி, இல்ல நிறைய இருக்கு, வசனங்கள் இருக்கு. 13ஆம் வசனத்துல சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். பாருங்க, தண்ணி ஓடிட்டு இருக்கு, பெருவெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவன் சொல்றாரு, ஆசாரியனே நீ கால வையா தண்ணியிலன்றாரு. நம்மளால என்ன சொல்லுவோம்? நல்ல ஆண்டவரே அவரு, நம்மள இப்படியே வெள்ளத்துல சாகரிக்கிறதுக்கு வழி உண்டாக்கிட்டாரு இவரு. நம்மளால அதை சோதனைன்னு நினைச்சிட்டு வந்துக்கிறான். இது டெஸ்ட். நீ விசுவாசத்துல எப்படி இருக்கிற? தேவன் என்ன வார்த்தை சொன்னாலும் அது நல்ல வார்த்தை, உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்புகிறாயா? அதான் தேவை. உடனே அவன் என்ன செஞ்சான்? டக்குன்னு கால் வச்சான். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் அந்த ஊர்ல பாருங்க, அறுப்பு காலத்துல தண்ணி வருமா? என்னன்னு தெரியல பாரு. நம்ம ஊர்ல இல்ல அறுப்பு காலத்துல தண்ணியே இருக்காது. சரி, வித்தியாசமான ஊர் அது. ரைட். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே விசுவாசம் வந்தது. டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டான். டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாவே வாத்தியாரமா எத்தனை மார்க் போடுவாங்க? 100 மார்க் போட்டுவாங்கல்ல. அது போல இப்போ எத்தனை மார்க்? 100 மார்க் குவியலா நிக்குது. இப்போ ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. அப்படியே நிக்குது தண்ணி. எல்லாம் போறான். இப்போ வாசிங்க. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். போயிட்டான். யோர்தானை கடந்தால் எரிகோ. எங்க போனாலும் தொல்லதான் நமக்கு, அது வேற விஷயம். கானானுக்குள்ள போனாலே தொல்லை. எரிகோ கோட்டையை உடைக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், ஊரு ஓர சண்டை சண்டை. உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. திட்டம் கொள்ளுங்கள், நம்மளும் ஜெயிச்சிருவோம். ஜெயிக்கவே முடியாது, தோல்விதான் நினைச்சிட்டு கூடாது. ஜெயம் உண்டு நம்ம எல்லாருக்கும். நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு பிரதர், கர்த்தர் சொல்லிட்டாரு பிரதர். அடுத்த வருஷத்தை படிக்க மாட்டேன் பிரதர். அதான் பிசாசு மறைக்கிறது. அடுத்த வருஷத்தை படிக்கிறதே இல்லை. நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்க அப்பா செஞ்சாருன்னா நான் செஞ்ச மாதிரி. தெரியுமா உங்களுக்கு?
நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவேன் தெரியுமா, ஒரு லீடரு ஒருத்தன், ஃபுட்பால் லீடர் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் போய் ஜெயிச்சுட்டு வருவான் ஸ்கூல்ல. அந்த ஊர்ல நொண்டி பையன் இருப்பான் அந்த ஸ்கூல்ல, அவனுக்கு ஃபுட்பால் உதைக்க கூட தெரியாது, நொண்டி பையன். அவன் சொல்லுவான், நான் ஜெயிச்சிட்டேன், எங்க ஸ்கூல் ஜெயிச்சிருச்சுன்னு பயங்கரமா கத்திட்டு இருப்பான் நொண்டி பையன். நீ நானும் நொண்டி பையன் நினைச்சுக்கோ, எங்க அப்பா ஜெயிச்சாரு நான் ஜெயிச்சேன், அவ்வளவுதான். எங்க அப்பா ஜெயிச்சாரு நான் ஜெயிச்சேன், அவ்வளவுதான். சொல்லிக்கிட்டே இருக்கு, ஜெயம்தான். ஜெயம் கர்த்தரால் வருகிறது, உன்னால் அல்ல. அவர் தான் ஜெயம் கொடுக்கிறவர். ரைட். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். முடிஞ்சு போச்சு. ரைட். ஆக இவர்கள் கால் வைத்தார்கள், டெஸ்ட்ல பாஸ் பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன எண்ணம்? கால் வைக்கும் போது அவர்கள் ஏற்கனவே படிச்ச பாடங்கள்லாம் மனசுல வருது. உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன், அங்கே உங்களை பெரிய ஜாதியாக்குவேன், திராட்சை தோட்டங்கள் உங்களுக்கு வரும். இப்படி எல்லாம் தேவன் சொன்ன வார்த்தைய அப்படியே அந்த பாடம் உங்களுக்குள்ளே வருது. பாடம் இருந்தா தான் பரீட்சையில பாஸ் பண்ண முடியும், சரிதானே? பாடம் இல்லைன்னா பரீட்சையில பாஸ் பண்ணவே முடியாது. ஆபிரகாமுக்கு என்ன பாடம் இருந்துச்சு? ஈசாக்கின் மூலமாகவே பெருக பண்ணுவேன். அதான் பாயிண்ட். எத்தனாவது வசனம்? ஈசாக்கின் மூலமாகவே. ஆதியாகமம் 17 இருக்கு, வாசிங்க. 17:19 வாசிங்க. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். அவ்வளவுதான். அப்ப ஈசாக்கு மூலமா தான் உனக்கு சந்ததியே சொல்லிட்டாரா? டீச் பண்ணியாச்சா? டீச்சிங் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபெய்த் வந்துச்சு அவருக்கு. ஃபெய்த் வந்த ஒருபாடு அவர் என்ன செய்யறாரு? டெஸ்டுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஈசாக்க சாவடிச்சாலும் சரி, நாங்கள் திரும்பி 22:5 வாசிங்களா. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இது டீச்சிங்ல சொல்லி கொடுத்தது. ஒரு 3 3 2 3 6 இப்ப அப்படி சொல்லி கொடுக்குறாங்களா? எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? 2 1s are 2, 2 2s are 4. எங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சரி, சொல்லி கொடுக்குறாங்க. இது அவனுக்கு தெரியுமா? 2 2s are 4 எப்படி அவனுக்கு தெரியும்? சொல்லி கொடுத்துறாங்க. அது அப்படியே நம்புறான். அவன் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் போறேன்னு அங்கேயும் 2 7s are 14 அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறான் இல்லையா? ஆக விசுவாசம் அவனுக்கு டீச்சிங் இருக்குது. டீச்சிங்கை விசுவாசிக்கிறான். விசுவாசம் இருக்கிறதுனால டெஸ்ட்ல பாஸ் பண்றான். அதுபோல இவர் சொல்றாரு, டீச் ஏற்கனவே பண்ணிட்டார் தேவன், ஈசாக்கு மூலமா தான் சந்ததி என்று சொல்லிவிட்டார், நம்பினான். அதனால நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு பலி செலுத்திட்டு திரும்பி வந்து விடுவோம் அப்படின்றான். அப்போ விசுவாசிக்கிறான், விசுவாசம் இருக்கிறது. அவன் பிள்ளையாண்டான் போய் கேட்கிறான். அவன் பெரிய பிள்ளையாண்டான். அவன் கேட்கிறான், அப்பா எங்க ஆட்டுக்குட்டி? நல்ல பையன் அவன். உடனே இவரு என்ன சொல்றாரு? தேவன் பார்த்துக் கொள்வார். உடனே நம்ம பிள்ளைகள் பைத்தியக்கார பையன், அவர் எங்கேயா பாத்துக்க போறாரு? நீ தானையா எப்பவும் கொண்டு போகணும், எப்பவும் நம்ம தானே கொண்டு போவோம். இன்னைக்கு ஏன் கொண்டு போக மாட்டேங்கிற? என்ன விஷயம் இன்னைக்கு? இப்படி எல்லாம் கேள்வி வைப்பாங்க. இவன் என்ன சொல்றான்? இவன் ஏற்கனவே அப்பனுடைய டீச்சிங்கை கேள்விப்பட்டு அப்பனுடைய டீச்சிங் மேல மகிமை உள்ளவன், மதிப்புள்ளவன். அப்பா சொல்றது நிச்சயமாய் உண்மையான தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறான். அப்படி இருக்கணும். அப்பா அம்மா சொல்றது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுன்னு சொல்லி பிள்ளைகள் நம்புற அளவுக்கு அப்பா அம்மா நடத்தணும். அது டீச்சிங், பைபிள் காலேஜ் டீச்சிங்ல சிறுவர்களை நடத்துறது எப்படி இருந்தது? அதுக்கு ஏற்றபடி நடத்தினால்தான் ஈசாக்கை போல கேட்பாங்க. நிச்சயமா ஆபிரகாம் சொன்ன மாதிரியே தேவனே பார்த்து கொண்டார் ஆட்டுக்குட்டியை. சரிதானே? அங்க போய் கையெல்லாம் கட்டி போட்டாச்சு. நம்ம போயில என்ன செய்வாங்க? ரெண்டா கிழட்டு போயலே, என் கையெல்லாம் கட்டி போட்டு காலங்காத்தால அம்மா கிட்ட வேற சொல்லாம ஓடி வந்துட்டு அவன் அண்ணக்காரன் இஸ்ரோவேலை கொண்டாந்து இந்த வீட்டுல வைக்கலாம்னு ஐடியா பண்ணிக்கிறியா நீ? அவன் பசங்களுக்கு இப்படி எல்லாம் குறுக்கன் மைண்ட் வரும் தெரியுமா? இஸ்ரோவேலை கொண்டு வந்து வைக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்கிறியா நீ? அதனாலதான் நீ இந்த மாதிரி கையெல்லாம் கட்டி போட்டு வெட்ட போறியா, பலி செலுத்த போறியா? இல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்னை என்ன காரணத்தினால எங்க அப்பா படுக்க வைக்கிறாரோ தெரியல, எங்க அப்பா செய்யறதெல்லாம் நன்மைக்காகத்தான். இப்படி பிள்ளை இருக்குமா ஐயா?
ஈசாக்கை போல இயேசு கிறிஸ்துவும் எங்க அப்பா சிலுவையில தொங்க விட்டாலும் நன்மைக்காகத்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினாரா? ஆமென். அதுபோல இவர் எங்க படுத்தாரு? விறகு கட்டையில படுத்தாரா? இயேசு அங்கே சிலுவையில படுத்தார். ஆமென். ஈக்குவல் தான், ஈசாக்கு ஈக்குவல், ரைட். ஆனால் முன்கூட்டியே எல்லா டீச்சிங்கும் உண்டு. டீச்சிங்கை விசுவாசித்தார்கள், விசுவாசித்ததை பரீட்சைக்கு கொண்டு வந்தார்கள், பரீட்சையிலே பாஸ் பண்ணினார்கள். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், முதல்ல நம்ம எல்லாருக்கும் தேவை டீச்சிங். அந்த டீச்சிங்கை விசுவாசிக்கணும். அதுக்கு பிறகு டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். நீங்க இந்த டெஸ்டே நினைச்சிட்டு இருக்காங்க, இது விசுவாச பரீட்சை. விசுவாச பரீட்சை தேவன் தான் கொடுப்பார், பிசாசு கொடுக்க மாட்டான். பிசாசு கொடுக்கிறது சோதனை, பொல்லாங்கான சோதனை. ஆக விசுவாச டெஸ்ட் உனக்கு வரும், அதில் நீங்கள் ஜெயித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஆமென்.